இன்றைக்கி ரம்ஜான் முதல்ல கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கரம் மசாலா தான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 20 கிராம் அளவுக்கு ஏலக்காவும் 20 கிராம் அளவுக்கு லவங்கத்தை எடுத்துட்டேன். அப்புறம் இதோட டோட்டல் ரேஷியோவாக 40 கிராம்ஸ் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கரம் மசாலா தான் நான் எல்லா கரம் மசாலாலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வேறு எந்த கரம் மசாலாக்கள் வேறு எதுவும் சேர்க்குறதில்ல. இதை ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிட்டு கரம் மசாலா எங்கெங்கே தேவைப்படுதோ அதில் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் பெப்பர் எடுத்து இதையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு இதையும் ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி முழு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் க்ரஷ்ஷாக தான் அரைக்க போகிறேன், ரொம்ப ஃபைனாக இல்லை. நம்ம சமோசா செய்வோம் இல்லையா, சமோசா கச்சோடிக்கெல்லாம் இந்த மாதிரி க்ரஷ்ஷாக செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஃபைனாக அரைக்காமல் ஒன்றும் பாத்தியமாக அரைச்சி வச்சுக்கலாம். இது ரம்ஜான் முதல்ல நம்ம செய்கிற கொஞ்சம் டைம் சேவிங் வீடியோ தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாக்ஸ் எடுத்து இதிலே கொஞ்சம் சியா சீட்ஸு, சப்ஸா விதை, பாதாம் பிசின் எல்லாம் ஒரே பாக்ஸில் இந்த மாதிரி 4 பார்ட்டிஷனாக வருது இல்லையா, இதில் நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்கிற போது என்னென்னா, நம்ம ஒரு தடவை எடுத்து ஊற போடும் போது ஒரே டைமில் இது எல்லாத்தையும் எடுத்து ஊற போட்டுலாம் தனித்தனியாக இதுக்கு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது சும்மா ஒரு ஐடியா தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.